ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் டாப்பு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஷார்ட் டாப்போட லென்த்து வந்து 26 + 2 இன்ச்சு தையலுக்கு. மேலே 1 இன்ச் பிடிப்போம், கீழே 1 இன்ச்சு மடித்து பிடிப்போம். அப்புறம் கழுத்து ஷோல்டர் பகுதி வந்து 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த ஷோல்டருக்கு 3.5, ஆம் கோலுக்கு 7.5, முன் நெக்குக்கு வந்து 5.5ங்க, பின் நெக்குக்கு வந்து 2.5. எனக்கு வந்து 36 சைஸு. இந்த 36 சைஸ் இருக்கிற சுடிதாருக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா, டேப்பை ஷோல்டர்கிட்ட வச்சு 14 இல்லாட்டி 14.5 மார்க் பண்ணி நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 20 அந்த ஷோல்டருக்கு நேராக நம்ம டேப்பு வச்சு 20 இன்ச்சுக்கு எடுக்கணும். அது வந்து இடுப்பு பகுதி. நேராக 20 இன்ச்சு வந்து இடுப்பு கட்டை இருக்கும். அப்புறம் மார்பு சுற்றளவு எனக்கு 9. அப்புறம் நடுப்பகுதி வந்து 7.5. இடுப்பு பகுதி வந்து 9.5. அப்புறம் பாட்டத்தில் 9.5 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே வந்து ஸ்கேலில் ஜாயின் பண்ணிக்கணும். எனக்கு 36 இன்ச்சு டாப்புனால உங்களுக்கு 36 இன்ச்சுனா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா நம்மளுக்கு 1.5 மீட்டரே போதும். இல்லை எனக்கு லாங் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 2 மீட்டர் துணி வேணும். இது 1.5 மீட்ரு தான். லாங் கை வேணும் அப்படின்னா 2 மீட்ரு, கண்டிப்பாக 2 மீட்ரு வேணுங்க. இப்போ நான் டாப் வெட்டுறது 1.5 மீட்ரு தாங்க. கோடு போட்டுட்டு தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுறணும். விட்டு நம்ம கட் பண்ணணும். அப்புறம் கீழே பா போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 5 இன்ச்சு போதும். அடுத்தது என்ன கட்டிங் போடலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஷார்ட் டாப் வந்து ஜீன்ஸ்க்கு நல்லாயிருக்கும், இல்லாட்டி ஸ்கெட்டுக்கு நல்லாயிருக்கும். லுக்கு வந்து செம்மையாக தெரியும். 36 உள்ள ஜஸ்ட் பகுதி வந்து 36. இதோட எக்ஸல் டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அளவு தாங்க இது. எக்ஸல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸல் அப்படின்னா இந்த அளவு வச்சு கட்டிங் பண்ணி போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. பாய்.